ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மோட்டிச்சூர் லட்டு. இதை நான் கோவா வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது ஈஸியாகவும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சுகர் சிரப்புக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணும். அதாவது ஒரு கப்பு வாட்டர்னா ஒரு கப்பு சுகரு, அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுகரில் நிறைய அழுக்கு இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக பால் கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே அழுக்கெல்லாம் மேலே படிய ஆரம்பிக்கும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப்பு கிளியராக கிடச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 இலக்கு இலக்கிட்டு விட்டுடணும். இப்போ இதுக்கு இந்த லட்டுக்கு நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்காக வெயிட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் கிடைக்கும் பாருங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இந்த கம்பி பதம் தான் இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். இப்போ நான் இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கம்பி பதம் ரீட்டைன் ஆகணும்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ பவுலில் போட்டுக்கலாம். இதை நல்லா சலிச்ச கடலை மாவு. இப்போ நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். நமக்கு முத்து முத்தாக கிடைக்கும் பூந்தி, அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும். இந்த டைமில் நீங்கள் கலர் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. குங்குமப்பூவை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு கரெக்டாக பூந்தி போட வரும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தயாராகிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் மாவை இப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜார்னி கரண்டி மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனில் மாவை எடுத்து இப்படி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மெதுவாக பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இப்போ இப்படி போட்ட மாவு கொஞ்ச நேரத்தில் பொரிஞ்சிடும். ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக பண்ண வேண்டாம். 1 இல்லைன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெந்ததும் இப்படி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த லட்டு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் பண்ணி காமிக்கிறேன். அழகழகாக முத்து முத்தாக விழுது நமக்கு பூந்தி. இப்படி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோன்னா எக்ஸஸ் ஆயிலை உறிஞ்சி எடுத்துரும். இப்போ நம்ம ஒரு மிக்சியில் அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோடில் வச்சு பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், கோர்ஸாக கிடைக்கும். இப்போ இதில் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கோவா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோவா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. கட் பண்ணி வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி. நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். ரொம்ப விட்டோன்னா நமக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் பார்த்து கவனமாக விடுங்க. இப்போ நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2-3 நிமிஷம் அப்படியே இலக்கி கொடுத்து விட்டுடணும். அப்போ தான் அந்த சுகர் ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ எனக்கு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கப்பில் நெய் எடுத்திருக்கேன். அதை தொட்டு இப்போ நான் லட்டு பிடிக்க போகிறேன். சுகர் சிரப்பை பார்த்து ஊற்றுனா தான் நம்மளால் இப்படி லட்டு பிடிக்க வரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிடலாம். நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு லட்டாக பிடிச்சு வைக்கலாம். இந்த மோட்டிச்சூர் லட்டு விசேஷ நாள்லலாம் தயார் பண்ணிக்கலாம். இது 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். வெளியே வச்சாலுமே இது நல்லா தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம தயார் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லட்டு தயாராகிடுச்சு. மோட்டிச்சூர் லட்டு. இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.